வணக்கம். யூஜிஆர்பி கெமிஸ்ட்ரி கிளாஸோட தமிழ் மீடியம் ஆன்லைன் கிளாஸ். ஸோ இது வந்து செகண்ட் டே கிளாஸு. நம்ம வந்து நேற்று வந்து நெக்ஸ்ட் டே கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துப்போம் அப்படின்னா, அதாவது இன்ட்ராக்ஷன் பார்த்துப்போம். அணைவு சேர்மம் என்ன, இரட்டை உட்பட என்ன, அணைவு சேர்மத்துக்கும் சாதாரண சேர்மத்துக்கும் என்ன வேறுபாடு அதை பற்றி பார்த்துப்போம். அதுக்கடுத்து வந்து நம்ம அணைவு சேர்மத்துல அணைவு வேதியியல பயன்படுத்தக்கூடிய ஒரு சில முக்கியமான வரையறைகள் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதோட தொடர்ச்சி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்புறம் என்ன பார்க்க மைய உலோக அயன் மைய உலோக அயன் பார்க்க போறோம். ஸோ மைய உலோக என்ன அப்படின்னா, எது வந்து மைய உலோக செயல்படும் அப்படின்னா, அதாவது மேக்சிமம் மைய உலோகங்கள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டி தொகுதி தெரியுமாங்க, டி தொகுதி தெரியுமாங்க. இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க அணைவு குளத்துல வந்து அநேக இடங்கள்ல வந்து மைய உலோக எண்ணெய் செல்வோம். அணைவு உட்பொருளின் மையப்பகுதி அமைந்திருக்கும். மையப்பகுதியில் அமைந்திருக்கும் அணு அல்லது அயனியானது மைய அணு அல்லது அயனி எனப்படும். ஒரு அணைவு பொருட்கள்ல அணைவு சேர்மத்துல மையப்பயில அமைஞ்சிருக்கக்கூடிய அணு அல்லது அயனிக்கு தான பேரு மைய அணு அல்லது மைய அயனி பேரு. ஓகேவா? இந்த அணுக்கள் மற்றும் அயனிகள் அணு ஆர் அயனிகள் அடங்கிய தொகுதி ஈதல் சாப்பிடுப்புடன் பிணைக்கப்பட்டிருக்கும். ஒரு மைய உலோக அயனி அப்படின்னா அதோட இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஈனி இங்க எம் என்ன அப்படின்னா மைய உலோக அயனி என்ன அப்படின்னா ஈனி. அப்ப எம்மும் எல்லும் பாண்டாகும் போது, அதாவது மைய உலோக அயனியும் ஈனியும் பிணைப்பில் ஈடுபடும் போது அங்க உருவான பிணைப்பு ஈதல் சாப்பிணைப்பு சொல்றாங்க. ஈதல் சாப்பிணைப்பு என்னது, அதாவது ஒரு மைய உலோக அயனியோட ஈனி பாண்டாகும் போது ஃப்ரெண்ட்ல ஏதாவது ஒண்ணு வந்து அந்த பிணைப்பு தேவையான எலக்ட்ரானா கொடுக்கும். எக்ஸாம்பிளா ஒண்ணு ஈனி கொடுக்கும், இல்ல மைய உலோக அயனி கொடுக்கும். இந்த மாதிரி பிணைப்பில் ஈடுபடக்கூடிய ரெண்டு அணுக்கள்ல ஏதாவது ஒரு அணு அல்லது அயனிகள் வந்து எலக்ட்ரானா கொடுத்து பிணைப்பு உருவாக்கலாம். அது என்ன பேரு ஈதல் சாப்பிணைப்பு. அப்ப பிணைப்பு அங்க உருவாகுன்னு சொல்றாங்க. அணைவு சேர்மத்துல மைய உலோக அயனிக்கும் ஈனிக்கும் இடையில உருவாகுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதானது மைய உலோக அயனி. மைய உலோக அயனியை பத்தி ஒரு வரையறை பண்ணும்போது என்ன அப்படின்னா ஈனி ஃபர்ஸ்ட் இது என்ன பேர் சொன்னேன், அணைவு கோலம். இதுக்குள்ள இருக்கிற ரெண்டு தொகுதி என்ன தொகுதி, எம் என்னது உலோக அயனி, என்னது ஈனி. இந்த ரெண்டு சேர்ந்தா என்ன அப்படின்னா இது அணைவு சேரும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மைய உலோக அயனி, அதாவது எம் இப்ப பாக்குறது ஈனி என்னது ஈன என்ன மைய உலோக அயனியுடன் மைய உலோக அயனி அணுவுடன் பிணைந்திருக்கும்
அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள். அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள் ஈனி எனப்படும். ஈனி எனப்படும். அப்ப ஒரு மையுலக அயனியோட சரிங்களா, ஒரு மையுலக அயனியோட அல்லது அணுவோட பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் அணுக்கள் அல்லது அணுக்களில் அடங்கிய தொகுதிக்கு பேர் ஈனி. அப்ப ஈனி இது எப்படி இருக்கும்? ஈனி எந்த பிணைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த தன்மையில இருக்கும்னு பார்க்கும்போது அதாவது ஈனி எப்படின்னா இருக்கலாம் சொல்லலாம் அப்படின்னா, ஈனி ஒண்ணு எதிர்மின் சுமையில இருக்கலாம், இல்ல மின் சுமையற்ற அயனி அல்லது அணுவா இருக்கலாம். அயனி அல்லது அணுவா இருக்கலாம். எது ஈனி. சரிங்களா? இப்ப மைய உலோக அணு அதாவது ஈனி என்ன அப்படின்னா, அந்த மைய உலோக அயனி அல்லது அணுவோட பிணைப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிக்கு பேர் ஈனி. அந்த ஈனி எப்படி இருக்கும்? ஒண்ணு எதிர்மின் சுமையில இருக்கும், இல்ல மின் சுமையற்ற ஒரு துகளா அணுவா அயனியா இருக்கும். ஈனி. ஓகேங்களா? அப்ப ஒரு எம் அப்படின்னானது மையுலக அயனி. இதோட பாண்ட் லெவல்ல எத்தனை பேரு? ஈனின் பேரு. இதானது ஈனி. ஓகேங்களா? ஈனி எப்படி இருக்கும்? ஒண்ணு நெகட்டிவ், அதாவது எதிர்மின் சுமையில இருக்கும், இல்ல மின் சுமை அற்ற துகளா இருக்கும். மின் சுமை அற்ற துகளா இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஈனி. சர்க்கருத்து அணைவு கோலம். அணைவு கோலம்னா பார்த்துருவோம். அணைவு கோலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இருக்கிற பேர் அணைவு கோலம். இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு அப்படின்னா அது பேர் என்ன பேரு? அணைவு கோலம். ஓகேங்களா? இந்த அணைவு கோலத்துக்குள்ள என்ன இருக்கும்? மெட்டல் அதாவது மைய உலோக அயனி இருக்கும், அதுதான் இருக்கும் ஈனி இருக்கும். இந்த மைய உலோக அயனியின் ஈனியும் அடங்கிய ஒரு தொகுதி பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, ஒரு தொகுதி பேரு, ஒரு சேர்மத்து பேர் என்ன பேரு? அணைவு கோலம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு அணைவு சேர்மத்தின் அணைவு சேர்மத்தின் அணைவு அயனியில் உள்ள அயனியில் உள்ள மைய உலோக அணு அல்லது அயனி, மைய உலோக அணு அல்லது அயனி மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அணைவு கோலம் என அழைக்கிறோம். ஒரு அணைவு சேர்மத்துல ஒரு அணைவு கோலம் என்ன அப்படின்னா, ஒரு மைய உலக அணு அல்லது அயனி, அதுக்கடுத்து ஈனி, இதெல்லாம் சேர்ந்தது ஒருங்கிணைத்து ஆகியவற்றை ஒருங்கிணைத்து எப்படி சொல்றோம் அணைவு கோலம் சொல்றோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளா Cn6 4- இங்க இருக்கிற Fe என்னது? எம் என்னது? மைய உலோக அயனி. சி என்னது? எல் என்னது? ஈனி. ஓகேங்களா? இதான் கோலம் போட்டுறாங்க. ஓகேங்களா? அணைவியல் எங்கே பார்த்துக்கோங்க. நேற்று அணைவியல் பார்த்துருவோம். அணைவியல்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஈனியால்
ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பின் எண்ணிக்கை. ஓகேவா? அப்ப ஒரு ஈனியால மையுலகையோட எவ்வளவு பிணைப்பு ஏற்படுத்த முடியுதோ அந்த பிணைப்பு எண்ணிக்கையாவது அணைவியல். ஓகேங்களா? அப்ப சரியான வரை என்ன அப்படின்னா, ஒரு அணைவு சேர்மத்தில் ஓகேங்களா, ஒரு அணைவு சேர்மத்தில் மைய உலோக அணு அல்லது அயனி இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளுடைய வழங்கிய அணுக்களின் எண்ணிக்கை அல்லது அந்த ஈனி மூலம் ஏற்படுத்தக்கூடிய பிணைப்புகளின் எண்ணிக்கை அணைவியல் எனப்படும். ஓகேங்களா? இவ்வளவுதான். அப்ப ஒரு மையுலக அயனியோட இணைஞ்சிருக்கிற ஈனி எண்ணிக்கை அல்லது அந்த மொத்த ஈனிகளால ஏற்படுத்தக்கூடிய அங்க இருக்கிற பிணைப்பு எண்ணிக்கை. இங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஈனி இருக்கு? 6 ஈனி இருக்கு. எத்தனை பிணைப்பு இருக்கு? 1 2 3 4 5 6 6 பிணைப்பு இருக்கு. அப்ப அதோட அணைவியல் என்னது? 6. அணைவியல் 6. அவ்வளவுதான். இதானது அணைவியல் என்ன பண்றது. அப்ப ஒரு அணைவு கோலத்துல ஒரு மைய உலக அயனியோட ஈனி ஏற்படுத்தக்கூடிய இந்த ஈனி ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பின் எண்ணிக்கை, ஈனி மூலம் ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பின் எண்ணிக்கை தான் அணைவியல். ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பிணைப்பு இருக்கிறதுனால இதோட அணைவு ஆர். எக்ஸாம்பிளா Cl 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 Cl. எத்தனை இருக்கு? எத்தனை இருக்கு? 6. அப்ப இது எத்தனை பிணைப்பு இருக்கு? பிணைப்பு பார்க்கும்போது அவ்வளவுதான் 6. அப்ப என்ன வரும்? அணைவியல் வரும் 6. ஸோ எப்படி மீன் பண்ணோம் அப்படின்னா, ஏனி எண்ணிக்கை கொஞ்சம் கூடாது. ஏனிகளுடைய வழங்கிய அணுக்கள் எண்ணிக்கை அப்படி பிரியக்கூடாது. அந்த ஈனிகளால ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பு எண்ணிக்கை அணைவியல். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா Cl CO. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா NH3 F. இது நிறைய ஈனிகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஈனிகள் பாத்தீங்கன்னா ஒரு முனை ஈனி என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து என்னதான் ஒரே ஒரு பிணைப்பு மட்டும் தான் உருவாக்கும் இதோட மையோட அயனியோட. ஓகேங்களா? இது EN. இது வந்து இருமுனை ஈனி, 2 பிணைப்பு உருவாக்கும். அடுத்து EDTA. இது வந்து பலமுனை ஈனி. பலமுனை ஈனி என்ன அர்த்தம் அப்படின்னா 2 முதல் 6 பிணைப்பு உருவாக்கும் EDTA. அடுத்து OX ஆக்சைடோ. இது வந்து இருமுனை ஈனி. இருமுனை ஈனி 2 பிணைப்பு உருவாக்கும். இந்த மாதிரி நம்ம ஈனி சொல்ற எக்ஸாம்பிளா FeEl3 போறோம் அப்படின்னா இங்க எத்தனை ஈனி இருக்கு? ஈனி வந்து 3 தான். ஆனா
அந்த ஈனி ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பின் எண்ணிக்கை எவ்வளவு? முதலாவது 6. ஏன்னா ஒரு ஈன் வந்து 2 பிணைப்பு உருவாக்கும். மொத்தம் 3 ஈன். அப்ப 6 பிணைப்பு உருவாக்கும். அப்ப பிணைப்பு எண்ணிக்கை 6ன்றதுனால அதோட அணைவு எண் அளவு 6. அப்படின்னா எப்படி மீன் பண்ணக்கூடாது அப்படின்னா ஈனின் எண்ணிக்கைன்னு சொல்லி மீன் பண்ண புரிஞ்சுக்க கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த ஈனியால ஏற்படுத்தக்கூடிய பிணைப்பு எண்ணிக்கை தான் அது அணைவு எண். ஓகேங்களா? அடுத்த அப்படின்னா இப்ப நம்ம சொல்ற எல்லா டாபிக் எக்ஸாம் பார்த்திருக்கோம். மைய உலோக அயனி. ஓகேங்களா? மைய உலோக அயனி பார்த்திருக்கோம், ஈனி பார்த்திருக்கோம், அணைவு கோலம் பார்த்திருக்கோம், அணைவு எண் பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அணைவு சேர்மத்தை விரிவா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில வரையறைகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த டாபிக் ஆக்சிஜனேற்ற நிலை. ஆக்சிஜனேற்ற நிலை. இந்த ஆக்சிஜன் எதுக்கு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மைய உலோக அயனிக்கும் மைய உலோக அணுவுக்கும் அடுத்து வந்து அணைவு கோலத்துக்கும் என்ன பார்ப்போம்? நம்ம வந்து ஆக்சிஜன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் என்னன்னு ஒரு அணு உட்பொருளில் உள்ள ஒரு அணைவு உட்பொருளில் உள்ள மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் என்பது அந்த உலோக அயனியுடன்
ஓகே, இங்க பாருங்க. ஸோ இதுல வந்து எக்ஸ் எக்ஸ் இருக்கு. எக்ஸ்னது கோபால்ட். ஸோ பிளஸ் என்ன இருக்கு? NH3. NH3 இஸ் த அம்மைன். அம்மைன் இஸ் த நியூட்ரல் லிகாண்ட். அப்படின்னா அது என்ன சார்ஜ் வரும்? 0 சார்ஜ் வரும். அப்போ 5 × 0 பிளஸ் ஒரு சீல்கிறது. சீல் அப்படின்னா நெகட்டிவ் லிகாண்ட். அப்படின்னா நாங்கள் வந்து -1 ஈக்குவல் டு +2. அப்போ எக்ஸ் + 0 -1 is equal to +2. x equal to +2 + 1 என்ன வரும்? +3 வரும். அப்போ இங்க இருக்க கோபால்ட் என்ன மீன்ஸ் பை +3 3+. ஓகேங்களா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அணை சேர்மத்தில் இருக்கிற மையோல என்ன கவனிக்கிறவங்க வந்து மின்சுமை கவனிக்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த மின்சுமை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மையோலோட அட்டஸ் ஆகிக்கிற ஈனிய ஃபுல்லா நம்ம ரூட் பண்ணிட்டோம். ஈனிய ஃபுல்லா அதோட எலக்ட்ரானோட அப்படி நீக்கிட்டோம் அப்படின்னா அங்க ரிமைனிங் இருக்கிற அந்த சார்ஜ் மின்சுமை அந்த மையோலோட மின்சுமை. இவ்வளவுதான் மின்சுமையா பண்றது. ஓகேங்களா? அணை சேர்மத்தின் வகைகள். அணை சேர்மத்தின் வகைகள். ஓகேங்களா? அணை சேர்மத்தை எப்படி வகைப்படுத்தாங்க அப்படின்னா அந்த அணை குளத்துக்கு மேல இருக்கிற மின்சுமை அடிப்படையில மின்சுமை அடிப்படையில் ஓகேங்களா? மின்சுமை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து வகைப்படுத்துறாங்க. அதாவது அணை கோளத்துக்கு மேல மைனஸ் இருந்தா அது பிளஸ் இருந்தா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நேர்மின் அணைவு அயனி. நேர்மின் அணைவு அயனி. இது மைனஸ் இருந்தா எதிர்மின் அணைவு அயனி. சப்போஸ் இந்த சார்ஜ் இல்லை அப்படின்னா அது என்ன அப்படின்னா நடுநிலை அணைவு சேர்மம். நடுநிலை அணைவு சேர்மம். மின்சுமை அடிப்படை அணைவு கோளத்துக்கு மேல என்ன சார்ஜ் இருக்கு? பிளஸ் இருக்கா இல்ல மைனஸ் இருக்கா? ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த அணைவு கோளத்துக்கு மேல இருக்கிற மின்சுமை பொறுத்து பிளஸ்ஸா இருந்தா நேர்மின் அணைவு அயனி, மைனஸா இருந்தா எதிர்மின் அணைவு அயனி. இதுவே இல்லை அப்படின்னா அது பேர் நடுநிலை அணைவு சேர்மம் பேர். ஓகேங்களா? இதுதான் அதுக்கடுத்து ஈனின் தன்மை பொறுத்து வகைப்படுத்தும். ஈனின் தன்மை அப்படின்னா ஈனின் தன்மையை பொறுத்து எப்படி வந்து ஈனியை பேஸ் பண்ணி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நம்ம இப்ப எக்ஸாம்பிளா FeCl6 4- இது கோபால்ட் NH3 5Cl அதெல்லாம் போட்டோம் 3+ போட்டோமா? கோபால்ட் இது வந்து போகும்போது -2 +2. ஓகேங்களா? இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டுல லிகாண்ட் பார்க்கும்போது எது லிகாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது Cl தான் லிகாண்ட். இங்க அம்மைன் லிகாண்டா இருக்கு, Cl லிகாண்டா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க இந்த அணை சேர்மத்துல ஒரே ஒரு வகையான அதாவது ஒரே வகையான ஈனி. அதனால இப்ப ஒரே ஓரின ஈனி அணை சேர்மம். ஓரின ஈனி அணைவு சேர்மம். அப்ப இங்க பார்த்தோம்னா வேறு வகையான ஈனி. அப்ப இது பேர் பல்கின ஈனி அணைவு சேர்மம். அங்க இருக்கிற ஈனின் தன்மையை பொறுத்து நம்ம எடுத்துக்கிட்டு அணைவு கோலத்துக்குள்ள
ஒரே வகையான ஈனிகள் இருந்தா அது பின்னாடி ஓரின ஈனி அணைவு சேர்மம். வேறு வேறு வகையான ஈனிகள் இருந்தா அதுக்கு பேர் பல்கின ஈனி அணைவு சேர்மம் பேர் சொல்லலாம். இதான் பாத்தீங்கன்னா அணைவு சேர்மத்தோட வகைகள். ஓகேங்களா? அடுத்தாவே பெரிய டாபிக். ஓகேங்களா? ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா அணைவு சேர்மங்களுக்கு பெயர் இருக்கு. ஓகேவா? இதுதான் டாபிக். இந்த டாபிக் தெரிய வேண்டிய சம்மர் பேசிக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம தெரியும். ஒரு அணைவு கோலம் இதுல பேர் அணைவு கோலம் இதுல இருக்கும். மெட்டல் மையோட இருக்கும். அதுக்கு ஈனி இருக்கும். நம்பரா அதிக எண்ணிக்கையிலான ஒன்றுக்கு மேற்பட்ட இடம் இருக்கும் ஈனி இருக்கும். ஓகேவா? அப்ப எம்ம என்ன அப்படின்னா மைய உலோக அயனி. என்ன அப்படின்னா ஈனி. ஓகேங்களா? இந்த ஈனி எப்படி இருக்கலாம்? அது ஒரு முனை ஈனியா இருக்கலாம், இருமுனை ஈனியா இருக்கலாம், இல்ல பல முனை ஈனியா இருக்கலாம். ஓகேங்களா? அது ஈனியோ தன்மையை பொறுத்திருக்கு. ஓகே. அடுத்து இந்த மையோ எனக்கு என்ன சார்ஜ் என்ன மீன்ஸ் பிளஸ். அதனால இது எப்படி செயல்படும் அப்படின்னா லோயி அமிலமா செயல்படும். இது லிகானுக்கு என்ன சார்ஜ் மைனஸ். அப்ப இது எப்படி செயல்படும்? லோயி காரமா செயல்படும். அப்ப ஒரு லோயி அமிலத்துக்கும் ஒரு லோயி காரத்துக்கும் இடையே உருவாகக்கூடியது என்னது? அணைவு சேர்மம். அணைவு சேர்மம். ஓகேங்களா? இது முக்கியம். அப்ப ஒரு அணைவு சேர்மம் எப்படி உருவாகும் அப்படின்னா ஒரு லோயி அமிலமும் ஒரு லோயி காரமும் சேர்ந்த உருவாகக்கூடியது அணைவு சேர்மம். இவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப எப்படிலாம் புரிச்சுக்கொள்ளும்? மையோட அயனது லோயி அமிலம், ஈனது லோயி காரம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா மெட்டல் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் அடர்த்தி அது எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சரி, குறைவா இருக்கும். ஏன் குறைவா இருக்கும்? என்ன சார்ஜ்ல இருக்கு? பிளஸ் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? அடுத்து ஈனது எலக்ட்ரான் அடர்த்தி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏன்னா என்ன சார்ஜ் இருக்கு? மைனஸ். அப்ப மெட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானா வாங்கும் தன்மை உடையது. லிகான் சேர்க்கலாம் எலக்ட்ரான்களை கொடுக்கும் தன்மையுடையது. தன்மை உடையது. என்னது அப்படின்னா சம் பேசிக்ஸ், ஒரு சில அடிப்படையான ஒரு கருத்துகள் எதை பத்தி அப்படின்னா அணைவு சேர்மத்தை பத்தி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐயுபாக் ரூலைஸ் பண்ணி எப்படி அணைவு சேர்மத்துக்கு பேர் வைக்கிறாங்க அதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? மேம் உங்களுக்கு கேக்குதா மேம்? புவனேஸ்வரி மேம்?